நண்பர்களே பாருங்கள், இந்த கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கைப்பிடி பாருங்கள், இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. இது 4மே ரெடிமேடாக வாங்கிட்டு வந்து வெல்டிங் பண்ணியிருக்கு. இது எல்லாமே கோல்டு கலரில் இருக்குது. ஆனால் கோல்டு கலர் இருந்தாலும் லைட்டாக தான் இருக்குது. கோல்டு அவ்வளோவும் தெரியல. இப்போ நான் கோல்டு பெயிண்ட் இதில் டச்சப் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பெயிண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணது எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். அடிக்காது பாருங்கள், எந்த அளவுக்கு டல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் கோல்டு பெயிண்ட் அடித்து காட்டுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா MRF கோல்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா ஹுட்டுக்கும் அடிக்கலாம், மெட்டலுக்கும் அடிக்கலாம். இப்போ நான் மெட்டலுக்கு வந்து அடிச்சுட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நீட்டாக அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2 கோட்டிங் பண்ணால் வேறு லெவலாக இருக்கும். ஒரு கோட்டிங் போட்டால் பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் ஒரு கோட்டிங் போட்டு நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு இன்னொரு கோட்டிங் அடித்தா இன்னும் வேறு லெவலாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் டோரில், விண்டோவில், அதுக்கடுத்து லாக்கரில் இது மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கோல்டு பெயிண்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.